friends, இந்த தீபாவளிக்கு உங்களுக்கு ட்ரெடிஷ்னலான நம்ம லட்டு, ஜிலேபி, ஜாங்கிரி அந்த மாதிரி ஸ்வீட்ஸ் செஞ்சு போர் அடிச்சிடுச்சு, ஈஸியாகிட்டு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம இப்போ வந்து இந்தியன் பிஸ்கெட்ஸ் பண்ண போகிறோம். இந்த பிஸ்கெட்டோட நேம் வந்து நான் கட்டாய். ஸோ இது வந்து கடலை மாவு, மைதா மாவு வச்சு பண்ணக்கூடியது, நெய் போட்டு பண்ணக்கூடியது, நம்ம இந்தியன் ஃப்ளேவர்ஸ் வச்சு பண்ணக்கூடிய ஒரு ட்ரெடிஷ்னலான பிஸ்கெட், இந்தியன் பிஸ்கெட்டுன்னு இதை சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு வந்து அரை கப் நெய் தேவை நமக்கு. ஸோ ஹாஃப் கப் நெய்யை வந்து ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா சுகர் வந்து நான் வந்து 3/4 கப்பு சுகர் ஆட் பண்ணுறேன். அதை வந்து நீங்கள் பவுட்ரு பண்ணிக்கணும். 3/4 கப்பு சுகரை வந்து நான் வந்து மிக்சியில் வந்து பவுட்ரு பண்ணி இதில் வச்சுருக்கேன். ஸோ அந்த பொடிச்ச சுகரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து சுகர் வந்து குறைச்சி போடணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் குறைவா கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து இந்த 3/4 கப் சுகர் வந்து கரெக்டாக இருக்கும். ஆனால் வந்து பவுட்ரு பண்ணிக்கோங்க அது. ஓகே, நான் உங்ககிட்ட இது வந்து இந்தியன் பிஸ்கெட்ஸ் அப்படின்னு சொன்னேன். அதனால் வந்து ஏலக்காய் ஆட் பண்ணணும். ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் எசன்ஸ் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஏலக்காய் பவுடர் இருக்குன்னா 1 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து இது இந்தியன் ஃப்ளேவர்ஸ்னால நம்ம ஏலக்காய் தான் ஆட் பண்ணணும். நான் வந்து கூட ஒரே ஒரு டச் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட குங்குமப்பூ எசன்ஸ் இருக்குது. ஸோ அதையும் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ண போகிறேன். உங்ககிட்ட இது இல்லை அப்படின்னா நீங்கள் இதை கம்ப்ளீட்டாக விட்டுட்டு வெறும் 1 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டால் போதும். யூஸ்வலாக என்னோடய பிளாகில் உள்ள ரெசிப்பியில் நான் ஏலக்காய் பொடி தான் போட்டிருப்பேன். பட் என்கிட்ட எசன்ஸ் இருக்கிறதுனால அது ஃபாஸ்ட்டு, அதனால் அதை ஆட் பண்ணேன். குங்குமப்பூ எசன்ஸ், நீங்கள் குங்குமப்பூ ஃப்ளேவர் வேணும் ஆனால் என்கிட்ட எசன்ஸ் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா 1 பிஞ்ச் குங்குமப்பூவை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து இதில் முட்டை எதுவுமே கிடையாது. இப்போ ஒரு நல்ல ஒரு ஸ்பேச்சுலாவோ ஏதாவது ஒன்று வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் ஆக்சுவலி நம்ம பவுடர் பண்ண சுகர் ஆட் பண்ணியிருக்கிறதுனால இது நல்லாவே மிக்ஸ் ஆகும். உங்களுக்கு எந்த வித பிரச்சனையுமே இருக்காது. நல்ல ஒரு நெய் வாசனை வரும். ஸோ ஒரு நிமிஷம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து இதில் வந்து ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ஆட் பண்ண போகிறோம். ஸோ ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் என்னெல்லாம்னா, அரை கப் கடலை மாவு, 1 கப் வந்து மைதா மாவு ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து கோதுமை மாவு இருந்தால் அதை ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து 1 கப். 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடாங்கிறது குக்கிங் சோடா, நம்ம சோடா உப்புன்னு சொல்லுவோம்ல. அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். அதுக்கப்புறமா உப்பு வந்து 1 பிஞ்ச் உப்பு. ஸோ இப்போ வந்து இதுதான் நம்மளோட ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ். இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த நெய், அதுக்கப்புறம் சுகர் கூட இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். ரொம்ப ட்ரையாக இருக்குது. நல்லா கம்பைன் பண்ணதுக்கப்புறம் நமக்கு தெரியும் கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு. ரொம்ப ட்ரையாக இருக்குது, இது ஒன்றா திரண்டு வராது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் பால் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு எவ்வளோ பால் ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியுது உங்களுக்கு ரொம்ப க்ரம்பிளியாக இருக்குது. நமக்கு வந்து மிக்ஸ்சர் பாருங்கள், ரொம்ப க்ரம்பிளியாக இருக்குது. இப்போ நான் இதில் வந்து 1 ஸ்பூன் பால் ஆட் பண்ணேன். ஃபஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் பால் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பால் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ ஒரு டைமில் நீங்கள் வந்து ஸ்பேச்சுலாவை எடுத்துகிட்டு கையை வச்சு நீங்கள் பிசையலாம். அப்போ உங்களுக்கு வந்து இன்னுமே நல்ல டெக்ஸ்சர் வந்து தெரியும். ஸோ இப்போ இது வந்து இன்னும் கொஞ்சம் ட்ரையாக இருக்குது. அதனால் கூட 1 டேபிள் ஸ்பூன் பால் ஆட் பண்ணிக்கிறேன். இதை மிக்ஸ் பண்ணும்போதே இதோட வாசனை எனக்கு வந்து அப்படி வருது. ஏன்னா நெய் ஏலக்காயெல்லாம் போட்டிருக்கோமா, அது வந்து செம்ம வாசனை. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றா திரண்டு வந்துடுச்சு. சப்பாத்தி மாவு மாதிரியெல்லாம் வரணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இதை எப்படியும் நம்ம வந்து பிஸ்கெட் மாதிரி ஷேப் பண்ணி தான் பண்ண போகிறோம். அதனால் லைட்டாக இப்படி ஒன்றா திரண்டு வந்தால் போதும். நான் லைட்டாக எடுத்து ஷேப் பண்ணி பார்க்குறேன் வருதான்னு. கொஞ்சம் கிராக் ஆகிற மாதிரி இருக்குது. அதனால் கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் பால் ஆட் பண்ணிக்கிறேன். கடலை மாவு இருக்கிறதுனால நமக்கு வந்து அது கொஞ்சம் தண்ணி இழுக்கும். அதனால அப்படி இருக்கு. ஓகே,
இப்போ ஒன்னாட்டு ஒரு டோ மாதிரி வந்துடுச்சு. ஓகே, இப்போ நம்ம வந்து இதை பிஸ்கெட் மாதிரி ஷேப் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட டோ ரெடி. நான் வந்து ஒரு பேக்கிங் ட்ரேயில் பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். நான் யூஸ் பண்ணுறது ஆடியோட எக்கோபிக் பார்ச்மெண்ட் பேப்பர். ஸோ இப்போ நம்ம வந்து இதை சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி நம்ம வந்து இதில் அரேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்மூத்தாக ஒரு பால் வரணும். அதுக்கப்புறமா அதை லைட்டாக இந்த மாதிரி ஃப்ளாட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி பண்ணி நம்ம பேக்கிங் ட்ரேயில் அரேஞ்ச் பண்ணிடலாம். Like a bird on a tree, I'm just sitting here. I got time. ஸோ குக்கீஸ் எல்லாமே நான் பண்ணிட்டேன். 6 அப்புறம் எனக்கு மொத்தம் 12, 18, 19, 20, 21, 22, 23 குக்கீஸ் கிடச்சிச்சு இந்த அமௌண்ட்டுக்கு. இப்போ இதில் வந்து மேலே நீங்கள் ஏதாவது வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சாப் பண்ண நட்ஸ் ஏதாவது வேணால் வச்சுக்கலாம். என்கிட்ட வந்து இந்த பாதாம் வந்து ஸ்லைஸ் பண்ணது இருக்குது. ஸோ நான் அதை வந்து மேலே சும்மா டெக்கரேஷனுக்கு ஒன்று வைக்கிறேன். நீங்கள் வந்து இதை டைரெக்டாக பொடிசாக கட் பண்ண நட்ஸில் டோட்டலாக அப்படி டிப் பண்ணி வைக்கலாம். உங்கள் இஷ்டம். மேலே டெக்கரேஷனுக்கு எது பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். ஒரு ஏலக்காய் வேணா வைக்கலாம், கிராம்பு வேணா வைக்கலாம். இந்த மாதிரி உங்கள் இஷ்டத்துக்கு டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த குக்கீஸில் நான் லைட்டாக இந்த டூத்பிக் வச்சு இப்படி 3 லைன் மாதிரி கொடுக்குறேன். அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இப்போ நம்மளோட திவாலி குக்கீஸ் எல்லாமே ஷேப் பண்ணியாச்சு. இதை வந்து 180 டிகிரி செல்சியஸ் ப்ரீ ஹீட் பண்ண அவனில் நான் அவனை ஆன் பண்ணி விட்டுருக்கேன். 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் ஆகிட்டுருக்கு. அதில் வச்சு 12லேருந்து எவ்வளோ 15 to 20 மினிட்ஸ் ஆகும். ஸோ இது வந்து சின்ன சைஸாக இருக்கிறதுனால நான் வந்து ஒரு 15 மினிட்ஸ்லேயே செக் பண்ணிவிடுவேன். நீங்கள் கொஞ்சம் பெரிய குக்கீஸாக பண்ணிங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகும். ஓகே, ஸோ இது பேக் ஆகி முடித்தோடனே நான் உங்களுக்கு காணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நான் குக்கீஸ் வந்து 15 மினிட்ஸ் பேக் பண்ணேன். 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் வெளியே எடுத்து வச்சேன். எந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் ஆகிருக்கு பாருங்கள். இந்த குக்கீஸ் ரொம்ப ஓவராக ஸ்ப்ரெட் ஆகாது. பட் ஜஸ்ட் அந்த நீங்கள் லைட்டாக அமுக்கி விட்டது அப்படி அழகாக ஃப்ளாட் ஆகி ஸ்ப்ரெட் ஆகும். குக்கீஸ் பேக் பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் வந்து சொல்லணும்னு இருந்தேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவன்லேருந்து நீங்கள் எடுக்கும்போது உங்கள் குக்கீஸை நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அப்போ நீங்கள் வந்து சில பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆகிப்பாங்க, ஐயோ பேக் ஆகலையோ அப்படின்னு. ஆனால் குக்கீஸை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. உங்களுக்கு அவன்லேருந்து எடுக்கும்போது எல்லா குக்கீஸுமே ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். நீங்கள் ஒரு 10-15 நிமிஷம் அதை கூலாக விடும்போது அது வந்து கிறிஸ்ப் ஆகும். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டே அவனில் ஓவராக பேக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் குக்கீஸ் தீஞ்சு போக வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று ரொம்ப ஹார்டாக வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் வந்து மனசில் வச்சுக்கோங்க. இந்த குக்கீஸ் வந்து கூல் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்ட் டெக்ஸ்சரில் இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ மேலே வந்து லைட்டான ஒரு கிரிங்கிள் எஃபெக்டோடி கீழே வந்து இதாட்டு இருக்கும், நல்ல கிறிஸ்பாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் கம்ப்ளீட்டாக கூலாக விட்டுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கிறிஸ்மஸ்க்கும் சரி தீபாவளிக்கும் சரி கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு கூட இது ஒரு பர்ஃபெக்ட் குக்கீஸ். இந்த குக்கீஸ் வந்து நெய் வாசனை, அந்த ஏலக்காய் வாசனை, அதுக்கப்புறம் குங்குமப்பூ வாசனையோடையும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது எங்கள் அம்மாவோட ஃபேவரட். இது முட்டை சேர்க்காததுனால அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அம்மா வெஜிடேரியன், அதனால. ஸோ எல்லாருமே சாப்பிடலாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு 30 மினிட்ஸ்க்குள்ளாடி இதை நீங்கள் பண்ணி முடிச்சிடலாம். நான் உங்களுக்கு ஒரு குக்கீஸை வந்து உடச்சி காணிக்கிறேன். இன்னும் இந்த குக்கீஸ் ஸ்டில் வார்மாக தான் இருக்குது. பட் நான் உங்களுக்கு வந்து பிரேக் பண்ணி காணிக்கிறேன். இது வந்து இன்னும் கூல் ஆகும்போது இன்னுமே கிறிஸ்ப் ஆகும். ரொம்ப அவுட்டர் வந்து நல்ல கிறிஸ்பியாக